Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் 2023 நடந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 50 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஓவரால் டோட்டல் மார்க்ஸ் 50 மார்க்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறதா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் 1 மார்க்ஸ் தரோவாக படிச்சுக்கோங்க. 1 மார்க்ஸில் நமக்கு மார்க்ஸ் மிஸ் ஆகக்கூடாது. கண்டிப்பாக அது வந்து உங்களோட ஸ்கோரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற மார்க்ஸில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணும் 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதும் ஈஸி. அதனால் 1 மார்க்ஸ் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 10 out of 10 வந்துடணும் 50ல். அதாவது 10 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்கில் வந்துடுது சரிங்களா. ஸோ ரிமைனிங் 40 மார்க்ஸ் தான் நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கு அடுத்தது என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நான். ஸோ 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அது கூட ஸோ நம்ம வந்து fill in the blanksனா கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். பட் ஸ்லோ லேர்னர்ஸ்க்குலாம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இன்னும் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டோன்ட் மிஸ் 1 மார்க்ஸை நல்லா தரோவாக படிச்சிங்கனாலே ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் வந்துடுச்சு. அடுத்து ரோமன் நம்பர் 2 fill in the blanks. See now 15 மார்க்ஸ் 1 மார்க்கில் வந்துடுது. fill in the blanks. ஸோ அவுட் ஆஃப் 50 15 மார்க்ஸ் நமக்கு இப்போ நம்ம படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதாவது 1 மார்க்ஸில் நம்ம தரோவாக படிச்சிடணும். அதுக்கு அடுத்தது ரோமன் நம்பர் 3 ஆன்சர் எனி 10 questions. ஆன்சர் எனி 10 questions each carries 2 மார்க்ஸ். 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 மார்க்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கடுத்து டிஃபைன் அப்படின்னு கொடுத்துருந்தா அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஷியேட்டுன்னு இருந்தால் அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் வரும். அதுக்கு அடுத்தது ட்ராயிங் இருந்தால் அதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதாவது டெஃபினேஷன் வாட் இஸ் எர்த்திங்னா என்ன, எலக்ட்ரோப்ளேட்டிங்னா என்ன, அல்ட்ராசோனிக் சவுண்ட், ஸோ எல்லாமே அந்த ஸ்டேட்டு டெஃபினிஷன் அதை பற்றினது இதை கேட்குறதா வந்து மெயினாக இருக்கும். ஸோ எனி 10ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணாதவங்க எக்ஸாம் முன்னாடி அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே 50க்கு 45+ தாராளமாக எடுக்கலாம். 23 அதாவது ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது பாருங்கள் இன்னொரு 1 மார்க் இதில் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஆல்ரெடி நம்ம 15 + 5 20 மார்க்ஸ், சாரி 10 + 5 15 மார்க்ஸ், 15 + 2 எத்தனை மார்க்கு 17 மார்க். 1 மார்க்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லுவோம். அடுத்து 29 பாருங்கள், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அது ஒரு 2 மார்க்ஸ். ஸோ 15 + 2 17, 17 + 2 19 மார்க்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு சரிங்களா. 1 மார்க்லே 1 மார்க்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் இத்தனை கொஸ்டின்ஸ் 19 வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயில். ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட்டு 30 கொஸ்டின் நம்பர் 30ல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து 2 டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரியா. இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி ஃபிசிக்ஸ்லேருந்தே இப்போ 3 லெசன்ஸ் ஃபிசிக்ஸ்னால் அந்த 3 லெசன்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டு அதில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 31ல் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டினுமே கெமிஸ்ட்ரியிலேருந்து அதுக்கும் இன்டர்னல் சாய்ஸ் கேட்டிருக்காங்க. தென் 32 பயாலஜிலேருந்து கொஸ்டின்ஸ் இன்டர்னல் சாய்ஸில் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி மார்க் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கண்டிப்பாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ஸ் அடுத்த ப்ரையாரிட்டி எதுக்கு தரீங்கன்னா ஸ்டேட் இந்த லா அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்களே அந்த ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்கிறது, டிஃபைன்னு கொடுத்துருக்கிறது, டிஃபரன்ஷியேட்னு கொடுத்துருக்கிறது, வாட் இஸ் எர்த்திங், வாட் இஸ் எலக்ட்ரோப்ளேட்டிங், வாட் இஸ் அண்ட் அல்ட்ராசோனிக் சவுண்ட். ஸோ இந்த மாதிரி அதோட டெஃபினிஷனாக கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து ஃபைனலாக டயக்ராமுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வைஸ் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே 50க்கு தாராளமாக 45+ எடுக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.